கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1251 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 139 17 18 இப்படி சொல்லுகிறது: தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையில் நிற்கிறேன். தாவீதினுடைய ஜெபத்தை பாருங்கள். நெடுநேரம் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு அருகாமையில் இருக்கிறார். 2 காரியமாய் சொல்லலாம். ஒன்று, நித்திரை செய்து எழும்பும் போதும் ஆண்டவரோடு தான் இருக்கிறார். ஜெபம் பண்ணி கண்களை மூடி நீண்ட நெடிய ஜெபம் பண்ணி முடித்து கண்களை திறக்கிற பொழுதும் ஆண்டவரோடு தான் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், உமது ஆலோசனைகள் அருமையானவை. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனுஷருடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் விழுந்து போயிருப்பீர்கள். உறவுகளுடைய ஆலோசனையை கேட்டு விழுந்து போயிருப்பீர்கள். கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்கள், அவை அருமையானவைகள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனைகளை எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமானவா. ஆண்டவருடைய ஆலோசனையை கேளுங்கள். தொழிலா, வேலையா, பிரச்சனைகளா, குடும்பத்திலா, வியாதியிலா, எதுவா இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். நல்ல ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். வேத வசனமே நமக்கு நல்ல ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் தோல்வியுற்று இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். மீண்டும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க, இயேசுவிடத்தில் ஆலோசனை கேட்க அவர்கள் இருதயத்தை ஏவியருளும் ஐயா. ஹல்லேலூயா. மனிதர்களுடைய ஆலோசனை பாழாய் போய்விடும். தேவனுடைய ஆலோசனை வளர்ந்து பெருகச் செய்யும். தொழிலிலே, வேலையிலே வளர்ந்து பெருகத்தக்கதாக ஆண்டவருடைய ஆலோசனை ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ஆலோசனைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுப்பீராக. உம்முடைய ஆலோசனைகளால் உயர்வு உண்டாகட்டும். படிக்கிற மாணவர்களுக்கு ஆண்டவரே, கல்விக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, வியாதியோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆலோசனைகளை தந்து அவர்கள் பிரச்சனைகளை மாற்றுவீராக. அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.